நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த மனித வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கம் நிறைந்தது தான் சார் வாழ்க்கை. மேடும் பள்ளமும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று தான் பயணமே இருக்கு அவனுக்கு. ஏனென்றால் உங்களுடைய பணத்தினுடைய அளவீடை வைத்துத்தான் பாசம் நிர்ணயிக்கப்படும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை வைத்துத்தான் சார் இவர் வசதி படைத்தவரா, செல்வந்தரா, பணக்காரனா என்பதை நிர்ணயிக்கப்படும். ஒரு மனிதன் இந்த உலகில் வாழ வேண்டும் என்றால் ஒன்று தொழில் செய்து முன்னேற வேண்டும், அல்லது வேலைக்கு சென்று முன்னேற வேண்டும் சார். இதில் இரண்டை ஒன்று தான் இவன் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உலகில் வாழ்வதற்கு இது ரெண்டு தான் சார் உதவியா இருக்கும். அல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே செல்வ சீமாட்டி விட்ட பிறந்திருப்பான், செல்வ சீமானாக பிறந்திருப்பார்கள். அப்போ ஒரு மனிதன் உயர வேண்டும் என்று இருந்தால் அந்த ஜாதக கட்டத்தில் அந்த கிரகங்கள் அப்படியே ஜொலிக்கும் சார், வைரம் போல ஜொலிக்கும் சார் அங்க ஜாதக கட்டத்தில். அப்போ ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் பணக்காரன் ஆகணும்னாக்கா நான் சொல்லும் இந்த விதி இருக்கான்னு பாருங்க சார். உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி எந்த விதத்திலையும் பழுதடைந்து இருக்கவே கூடாது. இதுதான் முதல் விதியே. அதற்கடுத்து பாருங்க, உங்க ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் இருந்து லக்னத்தை 1ஆம் இடம் எண்ணிக்கணும், 1ன்னு எண்ணிக்கணும். அதிலிருந்து 11ஆவது கட்டம் வரும், அதுதான் உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தானாதிபதினு சொல்லுவோம். உங்களுடைய அபிலாஷைகள், எண்ணங்கள், செயல்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை வெற்றி அடைந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் அந்த 11ஆம் இடம், லாபஸ்தானம். மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் சொல்லும் இல்லையா? அந்த லாபஸ்தானாதிபதியும் உங்களுடைய லக்னாதிபதியும் சேர்ந்து இருக்கணும் சார். ஒன்று லக்னத்திலே இருக்கணும், இல்லை 11ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து லக்னாதிபதி சேர்ந்து அமர்ந்து இருக்கணும் சார். இப்படி அமர்ந்து இல்லை சார் அப்படின்னாக்கா அந்த 11ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதியினோட நாவது சேர்ந்துருக்கணும் சார். 10ஆம் வீடு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். உங்களுடைய லாபஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்திலாவது சேர்ந்து அமர்ந்திருக்கணும், அல்லது குருவுடன் சேர்ந்தாவது அமர்ந்திருக்கணும் சார். இப்படி இந்த அமைப்புகள் இருந்ததுன்னு வைங்க உங்கள் ஜாதக கட்டத்தில், நான் சொல்லும் இந்த விதிப்படி 11ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதியுடன் சேர்ந்தோ, அல்லது 11ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்தோ, அல்லது 11ஆம் வீட்டு அதிபதி குருவுடன் சேர்ந்தோ உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருக்கணும். அப்படி அமர்ந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியம் இருக்குல்ல சார், மிக மிக ஈஸியாக சம்பாத்தியம் உண்டு சார். உங்களுக்கு ஜாலியாக சம்பாதிச்சுட்டு போயிடுவார். மிகப்பெரிய அளவில் ஜாலியாக சிரமமே இல்லாமல் மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியம் இவர்களுக்கு நிச்சயம் உண்டு என்று எழுதி கொடுத்துடலாம் சார். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, ஆனால் இந்த 11ஆம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் அல்லது குருவும் சேர்ந்து உங்கள் லக்னத்திலிருந்து 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு வியாதி ஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கக்கூடாது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் சேர்ந்து அமர்ந்து இருக்கக்கூடாது, அல்லது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் 11ஆம் வீட்டு அதிபதி ப்ளஸ் லக்னாதிபதி, அல்லது 11ஆம் வீட்டு அதிபதி அல்லது 10ஆம் வீட்டு அதிபதி, அல்லது 11ஆம் வீட்டு அதிபதியுடன் குரு சேர்ந்து உங்கள் லக்னத்திலிருந்து 6ஆம் வீட்டிலேயோ 8ஆம் வீட்டிலேயோ 12ஆம் வீட்டிலேயோ அமர்ந்து இருக்கவே கூடாது சார். அப்படி அமர்ந்து இருக்கு சார் என்னோட ஜாதக கட்டத்தில் அப்படின்னாக்கா இது மிகப்பெரிய போராட்டம் 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 போராடித்தான் கடைசியில் நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் சார். அது கிடைக்குமான்றது உங்கள் ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்ம சொல்ல வேண்டும். இது ஒரு தனி ட்ராக் சார். இந்த தனி ட்ராக், இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் விதிப்படி அமர்ந்திருக்கா பாருங்க, நீங்கள் ஈஸியாக மிக மிக எளிதாக ஜாலியாக உங்களுடைய சம்பாத்தியம் நிச்சயம் உண்டு சொல்லிடலாம். அதற்கடுத்து உங்கள் ஜாதக கட்டத்தில் 2ஆம் வீடு தனஸ்தானத்திலேயோ அல்லது 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலேயோ
அல்லது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டிலேயும் அல்லது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீடு, இந்த 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, இந்த இடங்களில் உங்க ஜாதக கட்டத்துல குரு அமர்ந்திருக்கணும் சார். அப்படி இல்லை என்றால் சுக்கிரன் அமர்ந்திருக்கணும். இப்படி குருவோ அல்லது சுக்கிரனோ உங்க ஜாதக கட்டத்துல 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் என்று சொல்ல இந்த ஸ்தானங்களில் குரு சுக்கிரன் அமர்ந்திருந்தாலும் இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது நீங்கள் நிச்சயம் பணக்காரனா ஆகக்கூடிய தகுதி உண்டு சார். உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் பணக்காரன் சார். செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, புகழ், கீர்த்தி, செல்வம் அனைத்தையும் மிகப்பெரிய அளவில் தன லாபங்களை கொடுக்காம விடாது செய்கிறது. நிச்சயம் உண்டு உங்களுக்கு. நீங்கள் பணக்காரன் ஆகக்கூடிய தகுதி உண்டுன்னு அர்த்தம். அப்போ நான் சொல்லும் இந்த விதி உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கான்னு பாருங்க. அப்படி உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி கிரகங்கள் அமர்வு பெற்றிருந்தா நிச்சயம் நீங்கள் என்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது நீங்கள் ஒரு செல்வந்தர், நிச்சயம் செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள். அந்த தசா காலம் வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயம் தன லாபங்களையும் செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு அனைத்தையும் நிச்சயம் வாரி வழங்க சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.